நாடு முழுவதும் குடும்ப ஓய்வூதியத்தை முழுமையாக சார்ந்திருக்கும் குடும்பங்களுக்கு சாதகமான ஒரு முக்கிய முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளது. கருத்தியல் ஊதிய உயர்வு தொடர்பான பலன்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படாத என்பதை அரசு மிக தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த முக்கிய விதியின் நேரடி பலன் இனி ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியத்திலும் சேர்க்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. வெறும் ஒரு நாள் பணி இடைவெளி காரணமாக ஆண்டு ஊதிய உயர்வு மறக்கப்பட்டதால் எழுந்த ஆயிரக்கணக்கான சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண இந்த முக்கிய உத்தரவு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசின் இந்த நடவடிக்கை ஓய்வூதியதாரரை சார்ந்திருக்கும் குடும்பங்களுக்கு பெரிய நிதி நிவாரணத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஊழியர் ஜூன் 30 அல்லது டிசம்பர் 31 ஆகிய தேதிகளில் ஓய்வு பெறும்போது அதற்கடுத்த நாளான ஜூலை 1 அல்லது ஜனவரி 1 அன்று அவருக்கு ஆண்டு ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டியிருக்கும். பழைய அரசு விதிகளின்படி அடுத்த நாளில் ஊழியர் பணியில் இல்லாததால் அந்த ஊதிய உயர்வு அவருக்கு வழங்கப்படவில்லை. உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டிற்கு பிறகு இது கருத்தியல் ஊதிய உயர்வு என அங்கீகரிக்கப்பட்டது. அதன்படி இப்போது மத்திய அரசு இந்த முக்கிய முடிவை விரிவுபடுத்தி குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் இதனை செயல்படுத்தியுள்ளது. அதன்படி இனி குடும்பத்தினருக்கான ஓய்வூதிய கணக்கீடு ஒரு நிலை அதிகமான ஊதியத்தின் அடிப்படையிலே அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. பணி ஓய்வு அல்லது இறப்புக்கு முந்தைய நாளில் வழங்கப்பட்டதாக கருதப்படும் ஊதிய உயர்வு குடும்ப ஓய்வூதிய தொகையில் குறிப்பிடத்தக்க மற்றும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை ஒரு எளிய கணக்கீட்டின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஊழியரின் கடைசி அடிப்படை ஊதியம் 60,000 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது 3% நோஷனல் இன்க்ரிமெண்ட் சேர்க்கப்பட்ட பிறகு அந்த ஊதியம் 61,800 ரூபாயாக உயரும். இதனால் அடிப்படை ஊதியத்தில் ரூபாய் 1,800 வித்தியாசம் ஏற்படும். எனவே அடிப்படை ஊதியத்தில் 30% இருக்கும் குடும்ப ஓய்வூதியம் ஊதிய உயர்வு இல்லையெனில் ரூபாய் 18,000 இருந்த நிலையில் மாதம் ரூபாய் 18,540 உயரும். இதன் மூலம் அக்குடும்பத்திற்கு மாதம் ரூபாய் 540 நேரடி பலன் கிடைக்கும். இது ஆண்டுக்கு சுமார் 6,480 ரூபாய் கூடுதல் வருமானமாக அமையும். இருப்பினும் இது ஒரு தோராயமான கணக்கீடு மட்டுமே. உண்மையான பலன் என்பது பே மேட்ரிக்ஸ் மற்றும் கிரேட் பே ஆகியவற்றை பொறுத்தே அமையும். அரசு வெளியிட்ட அலுவலக குறிப்பாணையின்படி இந்த புதிய விதியின் பலன்கள் நாட்டில் உள்ள குறிப்பிட்ட சில குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். ஜூன் 30 அல்லது டிசம்பர் 31 ஆகிய தேதிகளில் பணி ஓய்வு பெற்ற அதன் பிறகு காலமான ஊழியர்களின் குடும்பங்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும். மேலும் பணியில் இருக்கும்போதே இந்த குறிப்பிட்ட தேதிகளில் இருந்து அதனால் அடுத்த நாள் கிடைக்கவிருந்த ஊதிய உயர்வை இழந்த ஊழியர்களின் நிகழ்வுகளுக்கும் இந்த விதி பொருந்தும். இதற்கான மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் ஓய்வூதியம் பெறுபவர் அல்லது ஊழியர் ஊதிய உயர்வை பெறுவதற்கு தேவையான ஓராண்டு தகுதி வாய்ந்த பணியை நிறைவு செய்திருக்க வேண்டும்.